வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் டாக்டர் அர்ச்சனா பற்றி தான் பேச இருக்கின்றோம். எழுத்தாளர் கருணாகரன் எழுதிய ஒரு முக்கியமான விடயத்தை பார்த்துவிட்டு, அதைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அர்ச்சனாவுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக நாம் பார்ப்போம். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளில் உச்ச அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மருத்துவர் அர்ச்சுனாவின் வெற்றி. அர்ச்சுனாவை தெரிவு செய்தவர்களுக்கும் அவரை ஆதரிப்போருக்கும் அர்ச்சுனாவின் வெற்றி இன்ப அதிர்ச்சிதான். ஆனால் நிதானமாக சிந்திப்போருக்கு நிச்சயமாக அது பேர் அதிர்ச்சியே கொடுத்திருக்கிறது. ஒன்று காரணங்கள் அவர் சொல்லிக் கொண்டு போறார். அர்ஜுனா தேர்தலில் போட்டியிட்ட போது தெளிவாக எத்தகைய அரசியல் கொள்கைகளையும் அவர் முன்வைக்கவில்லை. ஏன் தேர்தலில் வெற்றியீட்டிய பிறகும் கூட தான் என்ன செய்ய போகிறேன், தன்னுடைய லட்சியம் என்ன, அரசியல் ரீதியாக தன்னுடைய திட்டங்கள் என்ன, நடவடிக்கைகள் என்ன என எதனையும் தெரிவிக்கவில்லை. குறைந்தபட்சம் மருத்துவ உலகத்தில் நிலவுகின்ற அல்லது அவரே வெளிப்படுத்திய பிரச்சனைகள், குறைபாடுகளை போக்குவதற்கு அரசியல் ரீதியாக தான் என்ன நடவடிக்கை எடுப்பேன் என்பதை கூட அவர் தேர்தலின் போதும் சரி, பின்பும் சரி பேசவில்லை. எல்லோரையும் வாய்க்கு வந்தபடி திட்டுகிறார், பகடி பண்ணுகிறார். எல்லாவற்றையும் முஸ்பாத்தியாக அணுகுவதே தன்னுடைய அணுகுமுறை என்பதாக அவருடைய நடவடிக்கைகள் இருந்தன. இன்றும் கூட பாராளுமன்றத்தில் அத்தகைய நடவடிக்கை ஒன்று இருந்தது. அதை நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக உங்களுக்கு போடுகின்றேன், வீடியோவாக போட்டு காட்டுகின்றேன். அடுத்தது மருத்துவ உலகத்திலும் அர்ச்சுனாவின் விமர்சனங்களும் கழக செயற்பாடுகளும் கடுமையான வாத பிரதிவாதங்களை உண்டாக்கியிருந்தது. மருத்துவமனைகளில் நிலவிய குறைபாடுகள், பொறுப்பின்மைகள், நிர்வாக ஒழுங்கின்மைகளை குறித்து அர்ச்சுனா எழுப்பிய கேள்விகளும் முன்வைத்த விமர்சனங்களும் மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. இன்னும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. இது நான் சொல்கின்றேன். கருணாகரன் சொல்கின்றார் எழுத்தாளர், அது அர்ச்சுனா மீதான மதிப்பை மக்களிடம் உண்டாக்கியது. ஆனால் அதுக்கு பதிலாக பெரும்பாலான மருத்துவர்களிடத்திலும் மருத்துவமனை சூழலிலும் அதற்கு எதிர்மறையான அபிப்பிராயம் இருந்தது. அநேகமான மருத்துவர்கள் அர்ச்சுனாவை உள்ளும் வெளியுமாக கண்டித்தார்கள், வெறுத்தார்கள். அவருடைய நடவடிக்கைகள் தவறென்று வழக்கு தொடரப்பட்டது. மருத்துவர்களும் மருத்துவத்துறையினரும் மட்டுமல்ல, வெளியே உள்ளவர்களும் அர்ச்சுனா வெளிப்படுத்திய விடயங்களை குறித்த கேள்விகளை எழுப்பினார்கள். இந்த கேள்விகள் ஏன் எழுந்தன என்றால், அர்ச்சுனா மருத்துவமனையில் பணியாற்ற தொடங்கி 10 ஆண்டுகளாகின்றன. இந்த காலப்பகுதியில் அவர் பணியாற்றிய இடங்களில் சாவகச்சேரி மருத்துவமனைக்கு அவர் வர முன்பு பிரச்சனைகள் இருக்கவில்லையா? அதற்கெல்லாம் அர்ச்சுனாவின் எதிர்வினைகள் எப்படி இருந்தன? ஏன் அதை பற்றியெல்லாம் அவர் கேட்கவில்லை, பொது அரங்கில் பேசவில்லை என்று கருணாகரன் கேள்வி எழுப்புகின்றார். மூன்றாவது, பகடி போலவே தேர்தலில் போட்டியிட்டார் அர்ச்சுனா. பரப்புரையின் போது கூட அவரோ அவருடைய அணியோ திட்டவட்டமாக எந்த விடயங்களையும் தெளிவாக பேசவில்லை. அர்ச்சுனாவினுடைய அநேகமான நடவடிக்கைகளும் நடத்தை கோலங்களும் கோமாளித்தனமானவையாக, பகடியாக இருந்தன. இப்போதும் கூட அப்படித்தான் இருக்கிறது. இது அவர் சொல்கின்றார், கருணாகரன் எழுத்தாளர். தன்னுடைய சொந்த வாழ்க்கையுடன் தொடர்புடையோர் மற்றும் பெண்கள் குறித்த அர்ச்சுனாவின் விமர்சனங்களும் மோசமானவையாகவே உள்ளன. அடுத்தது, கட்சி கட்டமைப்போ, அரசியல் அறிவோ, அனுபவமோ இல்லாத வேட்பாளராகவே அவர் களமிறங்கினார். ஆகவே இவ்வாறான தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பே அர்ச்சுனா சர்ச்சைக்குரியவராக இருந்தார். சர்ச்சையை உருவாக்கியதே அர்ச்சுனா தான். பிறகு அதை அவர் தன்னுடைய பாணியில் வளர்த்தெடுத்தார். அப்போதே அதனுடைய உள்நோக்கத்தை குறித்து பலவிதமான ஊகங்கள் தெரிவிக்கப்பட்டன, பேச்சுக்கள் அடிபட்டன. ஆனால் இந்த சந்தேகங்களுக்கும் ஊகங்களுக்கும் இப்பொழுது ஓரளவு தெளிவாக பதில் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது அர்ச்சுனா ஒரு அரசியல்வாதியாகிவிட்டார். பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அர்ச்சுனாவுக்கு இந்த வெற்றி எப்படி வந்தது? சாவகச்சேரி மருத்துவமனையில் அர்ச்சுனாவினால் ஆரம்பிக்கப்பட்ட நிர்வாக மோதல்கள் மன்னார் வரையில் தொடர்ந்தது. பிரச்சனை சமூக மட்டம், நிர்வாக மட்டம் ஆகியவற்றை கடந்து நீதிமன்றம், சட்ட விவகாரம், சிறை என்று மாறியது. இப்படி மாற மாற அர்ச்சுனா பிரபலமாகிக் கொண்டே இருந்தார். அவரை சுற்றிய அரசியல்வாதிகள், சமூக வலைதளங்கள், யூடியூபர்கள் உள்ளடங்களாக அனைத்து ஊடகங்களும் குவிந்தன. ஊடகங்கள் குவிய குவிய அர்ச்சுனா அதற்கேற்றவாறு சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டே இருந்தார். அவர் சர்ச்சைகளின் நாயகனாக மாறினார். சர்ச்சைகளின் வழியாகவே மிகப்பெரிய பிரபலத்தை எட்டினார். பிறகு தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காகவே சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருந்தார். அதாவது தன்னை ஒரு பேசு பொருளாக்கினார். சரியாக சொன்னால் சர்ச்சைதான் அர்ச்சுனாவை பரவலான அறிமுகத்துக்கு கொண்டு சென்றது என்று சொல்லலாம். அதுவே அர்ச்சுனாவை மக்களிடத்தில் அறிமுகமாக்கியது. அதுவே வெற்றியையும் தீர்மானித்தது. இது எழுத்தாளர் கருணாகரன் சொன்னது, நான் சொன்ன விஷயம் அல்ல. முக்கியமாக இந்த விடயத்தை நாம் அவதானிக்க வேண்டும். பாராளுமன்றத்திலே இன்று ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. என்னவெனில், எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் அர்ச்சுனா போய் அமர்ந்து விட்டார் என்பதுதான் அந்த சர்ச்சை. முதலாவது, இந்த கடிதத்தை அவர் பாராளுமன்ற இந்த காப்பை, சத்தியப்பிரமாணத்தை அவர் உடனடியாகவே
தன்னுடைய Facebookல் போட்டு விட்டார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அர்ஜுனா போய் உட்கார்ந்திருக்கிற இடம் வந்து சஜித் பிரேமதாசா உட்காருகின்ற இடம். ஆகையார் எதிர்க்கட்சி தலைவர் உட்கார வேண்டிய இடத்துல இவர் போய் உட்கார்ந்து வந்து அங்க சண்டை பிடிச்சுக்கிறார் அந்த காவலர்களோட. என்னன்னா, இதுல பேர் எழுதப்பட்டிருக்கா சஜித் பிரேமதாசா என்று பேர் எழுதப்பட்டிருக்கான். ஆண்டாண்டு காலமாக இந்த பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில இருந்து எல்லோருக்குமே தெரியும் அந்த இடம் எதிர்க்கட்சி தலைவருடைய இடம் என்று. இவர் புதிதாக போயிருக்கிற காரணத்தினால் அவருக்கு தெரியவில்லை. சரி, அந்த சபை காவலர்கள் வந்து சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை பெருமிதமாக எடுத்துக்கொண்டதை ஏனைய பலம் அரசியல்வாதிகள் விரும்பவில்லை, ரசிக்கவில்லை. ஆனால் இவர் அதனையே ஒரு பேசு பொருளாக்கி இப்பொழுது எல்லா இடமும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கும்படியாக அவர் செய்து விட்டார். உண்மைதான். ஒரு ஒரு விடயத்தை எவ்வாறு அவர் பிரபல்யப்படுத்த வேண்டும் என்பதை அர்ஜுனா மிக தெளிவாகவே விளங்கி வைத்திருக்கின்றார். சரி, அவருடைய Facebook லைவை நாம் ஏற்கனவே Facebookல அவர் போட்டிருந்தார் எப்படி இந்த விஷயம் நடந்தது என்று. அந்த விஷயத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரியிலிருந்து, ஜாழ்ப்பாணத்திலிருந்து, தமிழீழத்திலிருந்து. ஓகே, என்னென்றால் பார்லிமெண்ட்டு போனான். பார்லிமெண்ட்ல என்ன நடந்த அந்த முக்கியமான விஷயத்த சொல்றேன். என்னென்றால் இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போய் பழக்கம் இல்லைங்களா, எலெக்ஷன்ஸுக்கு போய் தானே பழக்கம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு நானும் தங்கச்சி ஹவுஸ் எல்லாம் போனாங்க. அது பிறகு பார்க் பண்ணிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்ட்ரன்ஸுக்குள்ளால போனான். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள போன அப்புறம் தான் தெரியும் அங்கே 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒப்போசிட், அது தெரியும் எனக்கு. பட் இன்னும் ஒரு 159 ஒப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா, ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா 116 பேர் இங்கே இருக்கலாம். மிச்சாக்கள் வந்து அங்கே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அங்கே போய் ரெண்டமா ஒரு சீட்டில் இருந்தேன். ரெண்டமா இருந்த சீட்டில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், அதில் அது 8ஆம் நம்பர் சீட்டாம். அது வந்து சஜித் பிரேமதாசான்ற ட்ரெடிஷனல் சீட்டாம். புதுகலைங்களோட சரி வராது. ஸோ நான் அதில் போயிருந்த பிறகு அவையோட ஆக்களில் கிணறு சொன்னேன், இது சஜித் பிரேமதாசான்ற கதிரை, அவர் வளமையாக இதில் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன். அந்த கடிதத்தில் ஒரு இடத்துலையுமே சொல்லல இது சஜித் பிரேமதாசான்ற கதிரை உண்டு. ஸோ நீங்கள் பின்னால் இருக்க சொல்லுங்க, நாளைக்கு அவ லேபிள் பண்ணி போடுவினம் யாருக்கு எங்கே கதிரைன்னா அங்கே நாங்கள் இருப்போம்னு சொல்லி. சரி, அதில் நடக்க அந்த காய்ச்சல் ஐவத்தான் 1-2 பேர் கோசிப் பண்ணி போட்டுக்கொண்டு இருக்கேன். ஸோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம். 2வது விஷயம், நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு லைவ் வந்து போட்டு நான் தெளிவாக கிளியராக சொல்லியிருக்கிறேன். நாங்கள் யார், வேலுப்பிள்ளை பிரபாகரன்றவர் யார், அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதில் அடிபட்டவர் என்றதை நீட்டெல்லாம் இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறேன். 3வது தங்கை வந்து வெண்ணஜான் நினைக்கிறேன். அந்த இப்போ மன்னர் நடந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு அட்வைஸ், ஒரு படித்தாக்கள் கன பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் போக வேண்டாம், லெட் தேம் ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் இஃப் யூ ஆர் நாட் சாரி, அவள் இப்போ நீங்கள் ஒன்று போக வேண்டாம். அங்கே அவள் போய் அதை வேலையை ஒன்று நடக்கலைன்னு சொன்னால் அஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொஃபஷனலாக நீங்கள் போய் அதை நீங்கள் பார்லிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கதைங்கன்னு சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போகிறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கலை. அது முடிஞ்சது. மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால், இப்போ 159 எம்பி மேர் தான் பார்லிமெண்ட்டில் இருக்கணும். அதுக்கு தாராளமாக அது காணும். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களுடைய ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணினான். ஸோ அதே மாதிரி இந்த 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 இதுலையும், அதாவது இனி வரப்போகிற 5 வருஷ ஆண்டுகள்லையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமாக நின்றான். நான் யாரோடையும் எந்த கட்சியோடையும் சேரல. இனி வரப்போகிற ஆண்டுகளில், அதாவது வந்து இனி வரப்போகிற 5 இயர்ஸில் வந்து ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காக செய்வதோ, அப்போ நான் டாக்டர் ஹரணி அம்மன் சூர்யா கண்டு சொன்னேன், மேடம் நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம், வி ஆர் வித் யூ, நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம், ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம். அதாவது வந்து என்ன இஷ்யூ கொண்டு வந்தாலும் நான் உங்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன். அஸ் அ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் பேண்ட மீட்டிங் வந்து இண்டிபெண்டன்ட் குரூப் கட்சியின் தலைவர் நான் என்றபடியாக நான் அங்கே போனான். அங்கே பார்த்தினா எங்களோட தமிழ் எம்பி மேயர் வந்து
எல்லாமே எதிராகத்தான் கதைச்சு கொண்டு வந்தது. 25, 26, 27ஆம் தேதி வந்து மீட்டிங் வைப்பமான்னு கேட்கல. 26, 27 எங்களுக்கு முக்கியம் எதுன்னு சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுற நாள். ஸோ 25 வந்து அவர்கள் காலம் வரையிலா பின்னேரம் வரையிலா எங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்ண்டு இப்போ ஒரு ஒத்துழையாம போராட்டம் உண்டு மொக்குத்தனமாகவே கதைச்சு கொண்டது மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருந்தது. இப்போ நான் அந்த விஷயத்தில் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் வந்து நான் மக்களோட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கனுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள், தமிழனை பாதிக்காத, தமிழ் தேசியத்தை பாதிக்காத, நாட்டை அபிவிருத்தி செய்கிற, சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம்னு டிசைட் பண்ணி இருக்கிறோம். அது தவிரவும் எங்களுடைய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே காரில் தான் நான் போக வேண்டி வரும். ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கு, உண்மை போய் தெரியாது. பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. பட் யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு 30-40 வீடு கன பேர் சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கலாம். சரி, டாக்டர் அர்ஜுனா வந்து இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க சுட்டி காட்டுகின்றார். அது பலருக்கு புரிந்திருக்காது. என்ன விடயம் என்றால், ஏனைய தமிழ் எம்பிக்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனையில அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இவர் ஒத்துழைக்க போகின்றார். இப்ப அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இவர் ஒத்துழைக்க போக வேண்டிய தேவை இல்லை. சரி, தமிழ் மக்களோட, தமிழ் எம்பிக்களோட இவரால அணுகுமுறை ஏற்படுத்த முடியாமல் விட்டால் இவர் தனியாக இயங்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படுகிறது. இப்ப இவரை அவர்கள் மதிக்க மாட்டார்களா என்கின்ற ஒரு பெரும் கேள்வியும் இங்கே எழுகிறது. ஏனெனில் இப்ப அர்ஜுனாவினுடைய கடந்த கால செயல்பாடுகள் அவர்களுக்கு அதிருப்தியை கொடுத்திருந்தால் அவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று வர இருக்கிறது. ஆகவே இவர் தனியே இயங்க வேண்டும். அனுராவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே, அவருக்கு தான் 156 எம்பிக்கள் இருக்கின்றார்கள். நீங்க போய் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் நீங்கள் இருக்கிறீர்களே தவிர அனுரகுமார திசாநாயக்காவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு விடயத்தை நாம் இங்கு பார்த்தால் நீங்கள் சிரிப்பீர்கள். முதலில் இது வந்து சஜித் பிரேமதாசாவினுடைய கதிரையில் உட்கார்ந்த விடயம். அது வந்து மற்ற எம்பிக்கள் அவரை மரியாதையாக அதுல உட்கார வைப்பார்கள். ஆனால் இவர் எழும்ப மாட்டார் என்று அடம் பிடிச்சார். அது உரிமை என்று சொல்றார். சரி, இருந்துட்டு போகட்டும். ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்தா நீங்கள் சிரிப்பீர்கள். அங்கேயும் போய் தங்கத்தை தேடி இருக்கிறார். குட் மார்னிங், நான் டாக்டர் அர்ச்சனா. பார்லிமெண்ட்ல இருக்கிறோம், பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறோம். இந்த தங்கத்தை கொண்டு விட்டு நான்டா பாக்கியோ கேலரியில தேடி பார்க்குற பின்ன கேலரியில் ஒன்றை காணில எங்கேயா தெரியுதான்னு பாருங்களா. அது உடனே காணில பர்சனல் செக்ரட்டரியை வந்து இன்றைக்கு கேலரியில் தான் இருக்க விடாமல் கேலரியில் கொண்டு இருக்க விட்டது. ஆனால் காணில ஃபோன் நம்பர் மினிட்டு. சரி, இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா இன்னும் ஒரு விஷயத்த நாங்க பார்க்கணும். எழுத்தாளர் கருணாகரன் சொன்ன மாதிரி பேஸ்புக்ல வந்து மக்கள் அவர் ட்ரெண்ட்ல வைத்திருக்கிறார். எப்பவும் அவரையே பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ட்ரெண்ட்ல அவர் வைத்திருக்கின்றார் என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம். பாராளுமன்றத்தில் தங்கத்தை தேடினார் என்று இப்பொழுது தலைப்பிடலாம் போல இருக்கிறது. மிக்க நன்றி. பார்ப்போம் அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, அடுத்த காலங்களில் அவர் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பது தொடர்பாக நாம் பார்ப்போம். ஒரு விளையாட்டு பிள்ளையாக இல்லாமல் ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினராக டாக்டர் அர்ஜுனா எம்பி இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.